தினமும் கொலை கொள்ளை கஞ்சா புழக்கத்தால் பிரச்சனை, இதையெல்லாம் வந்து யார் கணக்கில் எடுத்துக்கிறது? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? சரி, பொருளாதார வளர்ச்சிக்கு நீங்கள் பொறுப்பு, ஜிஎஸ்டிபி வளர்ச்சிக்கு நீங்கள் பொறுப்பு, அப்போ இந்த குற்றங்களுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அதை பற்றி பேசக்கூட மாட்டேங்கிறாங்க திமுக காரங்க. நீங்கள் திமுகவில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்களும் வந்து ஏதோ ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருந்திருப்பீங்க. நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்களாகட்டும் இல்லை நீங்களாகட்டும், திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறவங்க யாராவது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு குற்றச்சம்பவத்தை அவங்க ஷேர் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இது வரைக்கும் அந்த கல்குவாரியில் வச்சு நிருபரை தாக்குனதா பெரிய ஒரு தமிழகத்தையே உலுக்கிய செய்தியை கூட அவங்க வந்து ஈஸியாக கடந்து போகிறாங்க, பகிர்றது இல்லை. இது குறித்து தமிழக முதல்வரும் பேசாமல் இருக்கிறாரு. எந்த சம்பவமும் பண்ணுறதில்ல. நீ எந்த விஷயத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க, அவங்க ஒருபோதும் ஆட்சிக்கு வரப்போகிறது இல்லை. அது அவங்களுக்கும் தெரியும். வழக்கம் போல் அவங்க வந்து மக்களை ஏமாற்றணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். எப்படி வந்து அதிமுக ஆட்சி வந்து ஐயோ ரொம்ப மோசமான ஆட்சி அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி அதை ஒரு பொய்களை கட்டமைத்து பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து அதன் மூலமாக ஆட்சியை பிடித்தார்களோ அதே மாதிரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த தடவை மக்கள் ஏமாற மாட்டாங்க, ஏமாறவும் கூடாது. அதுதான் நம்மளுடைய வேண்டுகோள்.